அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 7 மணிக்கு தொடங்கி 7:30க்கு நிறைவு செய்ய திட்டமிட்டிருந்தேன். தவிர்க்க இயலாத நிலையில் ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை கத்தார் அமைப்பின் சார்பில் இணைய வழி கருத்தரங்கம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் பங்கேற்று நான் உரையாற்றினேன். இடையிலே விடைபெற இயலாமல் காலம் தாழ்ந்துவிட்டது. இன்னும் அது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. எனினும் இந்த நேரலையில் உங்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் விடைபெற்று கொண்டேன் அந்த நிகழ்விலிருந்து. இன்றைக்கும் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தற்சார்பு பொருளாதார திட்டம் குறித்த பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். விவசாயத்துறை சார்ந்த அறிவிப்புகள், வழக்கமான அறிவிப்புகள், கவர்ச்சிகரமான அறிவிப்புகள், எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் என்று நம்ப இயலாத வகையில் அந்த அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. நேற்று நான் முக்கியமாக ஒன்றை சொல்ல நேரமில்லாத நிலையில் தவறிவிட்டேன். பிரதமர் பெயரில் PM கேர்ஸ் என்கிற பெயரில் ஒரு வங்கி கணக்கிலே நிதி திரட்டப்பட்டது. இன்னும் நிதி திரட்டப்பட்டு வருகிறது. கொரோனாவுக்காக, தடுப்பு நடவடிக்கைகளுக்காக, மக்கள் நலன்களுக்காக திரட்டப்படும் அந்த நிதி என்ன ஆயிற்று என்று எல்லோரும் நாம் கேள்வி எழுப்பிய நிலையில் நேற்றைக்கு முதல் நாள் அதிலிருந்து 3100 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் 1000 கோடிக்கு வெண்டிலேட்டர் வாங்குவதற்கும், 100 கோடி அறிவியல் தொடர்பான ஆராய்ச்சிகளை செய்வதற்கும், 1000 கோடி புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான தேவைகளை, கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. உடனடியாக அதை நாம் வரவேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறோம். இன்னும் மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற மக்களுக்கு, குறிப்பாக புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு உடனடி நிவாரணம் என்பது அவர்களை சேரும் வகையில் ஏதும் அறிவிக்கப்படவில்லை என்பதுதான் வேதனைக்குரியது. இப்போது நான் அரபு நாடுகளில் உள்ள தோழர்களோடு கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பை பெற்ற நிலையில் அவர்களின் வலியையும் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஏராளமானவர்கள் அங்கேயும் வேலைவாய்ப்பு இல்லாமல், வருமானம் இல்லாமல், தாயகத்திற்கும் திரும்ப முடியாமல் கடும் அவதிகளை, அல்லல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அனைவரையும் தாயகத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு இதை எடுத்துச் சொல்ல வேண்டும். விரைவாக இந்த மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உங்களால் ஆன அழுத்தத்தை கொடுங்கள் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய
வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 7 மணிக்கு தொடங்கி 7:30க்கு நிறைவு செய்ய திட்டமிட்டிருந்தேன். தவிர்க்க இயலாத நிலையில் ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை கத்தார் அமைப்பின் சார்பில் இணைய வழி கருத்தரங்கம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிலே பங்கேற்று நான் உரையாற்றினேன். இடையிலே விடைபெற இயலாமல் காலம் தாழ்ந்துவிட்டது. இன்னும் அது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. எனினும் இந்த நேரலையில் உங்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் விடைபெற்று கொண்டேன் அந்த நிகழ்விலிருந்து. இன்றைக்கும் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தற்சார்பு பொருளாதார திட்டம் குறித்த பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். விவசாயத்துறை சார்ந்த அறிவிப்புகள், வழக்கமான அறிவிப்புகள், கவர்ச்சிகரமான அறிவிப்புகள், எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் என்று நம்ப இயலாத வகையில் அந்த அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகியிருக்கின்றன. நேற்று நான் முக்கியமாக ஒன்றை சொல்ல நேரமில்லாத நிலையில் தவறிவிட்டேன். பிரதமர் பெயரில் PM கேர்ஸ் என்கிற பெயரில் ஒரு வங்கி கணக்கிலே நிதி திரட்டப்பட்டது. இன்னும் நிதி திரட்டப்பட்டு வருகிறது. கொரோனாவுக்காக, தடுப்பு நடவடிக்கைகளுக்காக, மக்கள் நலன்களுக்காக திரட்டப்படும் அந்த நிதி என்ன ஆயிற்று என்று எல்லோரும் நாம் கேள்வி எழுப்பிய நிலையில் நேற்றைக்கு முதல் நாள் அதிலிருந்து 3100 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் 1000 கோடிக்கு வெண்டிலேட்டர் வாங்குவதற்கும், 100 கோடி அறிவியல் தொடர்பான ஆராய்ச்சிகளை செய்வதற்கும், 1000 கோடி புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான தேவைகளை, கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. உடனடியாக அதை நாம் வரவேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறோம். இன்னும் மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற மக்களுக்கு, குறிப்பாக புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு உடனடி நிவாரணம் என்பது அவர்களை சேரும் வகையில் ஏதும் அறிவிக்கப்படவில்லை என்பதுதான் வேதனைக்குரியது. இப்போது நான் அரபு நாடுகளில் உள்ள தோழர்களோடு கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பை பெற்ற நிலையில் அவர்களின் வலியையும் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஏராளமானவர்கள் அங்கேயும் வேலைவாய்ப்பு இல்லாமல், வருமானம் இல்லாமல், தாயகத்திற்கும் திரும்ப முடியாமல் கடும் அவதிகளை, அல்லல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அனைவரையும் தாயகத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு இதை எடுத்துச் சொல்ல வேண்டும். விரைவாக இந்த மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உங்களால் ஆன அழுத்தத்தை கொடுங்கள் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே ஒரு வகையில் அவர்களும் அயல் நாடுகளில் வேலை செய்யக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் தான். கொரோனாவால் கடுமையாக பாதிக்கப்படுகிற சமூக பிரிவு என்றால் அது புலம்பெயர் தொழிலாளர்கள் தான். உள்நாட்டுக்குள்ளேயே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அயல் நாடுகளில் போய் சிக்கிக் கொண்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் இன்றைக்கும் பாதுகாப்பற்ற நிலையில் தான் இருக்கிறார்கள். கடுமையான பாதிப்புகளுக்கு ஆளாகி வருகிறார்கள்.
ஆகவே மறுபடியும் மத்திய அரசுக்கு, மோடி அரசுக்கு நாம் வலியுறுத்த விரும்புவது, அழுத்தமாக உரத்து சொல்ல விரும்புவது, புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு, அவர்களின் பாதுகாப்புக்கு, அவர்களின் பராமரிப்புக்கு, மீட்பு நடவடிக்கைகளுக்கு, பாதுகாப்பாக அவர்களின் சொந்த கிராமங்களுக்கு போய் சேருவதற்கு அரசு என்ன நடவடிக்கையை எடுத்திருக்கிறது, எடுக்க வேண்டும் என்பதுதான். இந்த கவலைகள் ஒருபுறம் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற சூழலில் இன்னொரு புறம் நாம் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் இழைக்கப்படுகிற கொடுமைகளையும், பெண்கள், சிறுமி போன்ற விளிம்பு நிலை சமூகத்தினருக்கு எதிராக இழைக்கப்படுகிற வன்கொடுமைகளையும் நாம் எதிர்கொண்டாக வேண்டும். அந்த சவால்களை எதிர்கொண்டு அவற்றை முறியடி. ஆகவே நாளை நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் பிரிவின் சார்பில், மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் 11 மணிக்கு இணைய வழி வாசலிருப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம். பொது இடத்தில் கூடாமல் வாசலில் இருந்தவாறு நடத்தப்படுகிற ஆர்ப்பாட்டம் என்பதால் வாசலிருப்பு ஆர்ப்பாட்டம். விடுதலை சிறுத்தைகள் இதில் பங்கேற்கலாம். குறிப்பாக மகளிர் விடுதலை இயக்கம் முன்னின்று இதனை ஒருங்கிணைக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே அவரவர் வீட்டின் வாசலில் நின்று தமிழக அரசே பாதுகாப்பு கொடு, பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் உரிய பாதுகாப்பை கொடு, நடைமுறைப்படுத்து, பெண்கள் சிறுமிகள் பாதுகாப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்து, தமிழக அரசே சிறுமதுரை சிறுமி ஜெயஸ்ரீயை படுகொலை செய்த குற்றவாளிகளை பிணையில் விடாதே, விரைந்து விசாரணை நடத்து, விரைந்து தண்டனை வழங்கு என்கிற முழக்கங்களை இரவே நீங்கள் தாள்களில் எழுதி அதை நாளை உங்கள் வாசலில் பிடித்து நின்று 11 மணியிலிருந்து 11:30 மணி வரையில் முழக்கங்களை எழுப்ப வேண்டும். அப்படி வாசலில் குடும்பத்தினரோடு நீங்கள் நிற்கிற போது இடைவெளி விட்டு நிற்க வேண்டும். அதனை உங்களுடைய முகநூல் வாயிலாக நீங்களே நேரலை ஒளிபரப்பு செய்ய வேண்டும். அவரவர் முகநூலில் ஆங்காங்கே பங்கேற்கிற போராட்டங்களை நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது முக்கியமான அறிவிப்பு, மறந்துவிடக்கூடாது என்பதால் முதலிலேயே அதை நான் உங்களிடத்திலே பதிவு செய்கிறேன். அடுத்து மே 17ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். உலகமே இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய வகையில் நடந்தேறிய கொடூரம் அரங்கேற்றப்பட்ட நாள். சிங்கள இனவெறி கும்பல் நடத்திய கொடூரமான ஒரு பச்சை படுகொலை, இனப்படுகொலை முள்ளிவாய்க்காலில் அரங்கேறியதை நாம் அறிவோம். உலகம் முழுவதும் புலம்பெயர் நாடுகளில் வாழுகிற தமிழ் சொந்தங்கள் மே 17ஆம் தேதி 18ஆம் தேதி அந்த நாளை நினைவு கூர்ந்து வீரவணக்கம் செலுத்துகிறார்கள். நாமும் ஆண்டுதோறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நினைவு கூர்ந்து அந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதும், பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு நீதி வேண்டும் என்று உலக சமூகத்திற்கு உரத்து குரல் எழுப்புவதும் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறோம். கொரோனா நெருக்கடியில்
இந்த கடமையை நாம் ஒத்தி வைக்க முடியாது, தள்ளி போட முடியாது. எனவே திட்டமிட்டவாறு நாம் இந்த போராட்டத்தை அல்லது நினைவேந்தல் நிகழ்வை நடத்த வேண்டும். தமிழகம் முழுவதும் இயக்கத் தோழர்கள், ஆங்காங்கே முன்னணி பொறுப்பாளர்கள், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என நீங்கள் இருக்கும் இல்லத்தில் இருந்தவாறே மெழுகுவர்த்தி ஏற்றி ஒரு நிமிடம் அமைதி காத்து அகவணக்கம் செலுத்தி ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் என உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்றைக்கு நாம் இணைய வழி கருத்தரங்கம் ஒன்றையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். இந்த 2 அறிவிப்புகளினுடைய முக்கியமான ஒரு தகவலையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உச்சநீதிமன்றம் மிக பெரும் அநீதியை இழைத்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்கி அந்த தடைக்கு தடை விதித்து தமிழகத்தில் மதுக்கடைகளை திறப்பதற்கு ஆணையிட்டிருக்கிறது, தீர்ப்பளித்திருக்கிறது. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியதைப் போல இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. மிகுந்த வேதனைக்குரிய ஒரு தீர்ப்பு. கொரோனா தடுப்பு பணியிலே தீவிரம் காட்டாத தமிழக அரசு, புலம்பெயர் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு, அவர்களை மீட்பதற்கு போதிய நடவடிக்கைகளில் ஈடுபடாத தமிழக அரசு, வரிந்து கட்டிக்கொண்டு புதுதில்லி வரையில் சென்று உச்சநீதிமன்றத்திற்கு சென்று உயர்நீதிமன்றத்திலே விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தடை ஆணையை வாங்கியிருக்கிறது. எந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம் மதுக்கடைகளை திறப்பதற்கு அனுமதித்தது என்று தெரியவில்லை. அரசின் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிடாது. இது புது நீதிமன்றங்கள் திடீரென இந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சியை அவர்கள் தருவதுண்டு. ஆகவே அரசின் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிடாது என்று இப்போதைக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். சமூக நீதி தொடர்பான கொள்கைகளில் தலையிடும், மது விற்பனை தொடர்பான கொள்கை முடிவுகளில் தலையிடாது. தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேதனையோடு பதிவு செய்கிறது, கண்டனத்தையும் பதிவு செய்கிறது. தமிழக அரசு இதற்கு உரிய விலை கொடுக்கும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. 2 நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலாளரை நேரிலே சந்தித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினார்கள். அப்போது அந்த கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்ட தலைமைச் செயலாளர் திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களை முறையாக நடத்தவில்லை என்கிற புகார் எழுந்தது. அந்த புகாரை செய்தியாளர்களின் சந்திப்பில் வெளிப்படுத்திய போது தமது ஆதங்கத்தை திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடக வெளிச்சத்தில் பதிவு செய்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினரும் மேனாள் மத்திய அமைச்சருமான திரு தயாநிதி மாறன் அவர்கள் சொன்ன கருத்து கடுமையான சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கிறது. அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பிலிருந்து விமர்சனங்கள் எழுமையானால் அதிலே ஒரு நியாயம் இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். ஆனால் சாதி வெறியர்கள், மதவெறியர்கள் இந்த மண்ணில் செய்யும் கொடுமைகளை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அற்பர்கள் ஒரு நாள் கூட அதை துணிச்சலாக வெளிவந்து கண்டிக்க திராணி இல்லாத தற்குறிகள் இந்த விவகாரத்தில் திருமாவளவன் ஏன் கண்டிக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்பி பிரச்சனையை திசை திருப்ப பார்க்கிறார்கள். தலைமைச் செயலாளரை கண்டித்து விவாதிக்க வேண்டிய இடத்தில்
தலைமைச் செயலாளருடைய போக்கை சுட்டிக்காட்ட வேண்டிய விவாதம் நிகழ வேண்டிய இடத்தில் இன்றைக்கு தயாநிதி மாறனை திருமாவளவன் ஏன் கண்டிக்கவில்லை? ஏன் காங்கிரஸ் தலைவர் கண்டிக்கவில்லை என்று கேட்கக்கூடாது? ஏன் இடதுசாரி கட்சி தலைவர்கள் கண்டிக்கவில்லை என்ற கேள்வி எழவில்லை? ஏன் அல்லது அரசியல் கட்சிகள் தான் கண்டிக்க வேண்டுமா? அரசியலில் ஈடுபடாத, தேர்தல் அரசியலில் ஈடுபடாத சமூக அமைப்புகள் கண்டிக்கலாமே? ஜனநாயக சக்திகள் அனைவருமே கண்டிக்கலாமே? இது என்ன அணுகுமுறை என்று தெரியவில்லை. திருமாவளவன் ஏன் கண்டிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக, பாடுபடக்கூடியவர்களாக, பாடுபட்டவர்களாக இருந்து கேள்வி எழுப்பினால் அதிலே நியாயம் இருக்கிறது. அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வளர்ச்சிக்கோ, திருமாவளவனின் வளர்ச்சிக்கோ ஏதோ ஒரு வகையில் எங்கோ ஒரு இடத்தில் நின்று ஆதரவளித்தவர்கள் அல்லது வாழ்த்தியவர்கள் என்றால் கூட அவர்கள் எழுப்புகிற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கும் என்று சொல்லலாம். நாம் வளரவே கூடாது என்று எண்ணக்கூடிய சக்திகள், இல்லாத பொல்லாத அடாத பழிகளையெல்லாம் நம் மீது திணிக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி கொண்ட சக்திகள், திடுமென இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களைப் போல நடிப்பதும், திருமாவளவன் ஏன் இதை கண்டிக்கவில்லை என்று அக்கறையோடு அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதைப் போலவும் நாடகமாடுகிறார்கள். உண்மையில் இவர்களுக்கு அது உறுத்தி இருந்தால், அது சமூக இழிவை குறிக்கும் சொல் என்று கருதி இருந்தால், நேரடியாகவே அவர்கள் அவ்வாறு சொன்னவர்களை விமர்சிக்க முடியும், விமர்சிப்பார்கள். அல்லது அந்த கட்சி தலைவருக்கு கூட அதை அவர்கள் வேண்டுகோளாக வைப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் விட்டு விடுதலை சிறுத்தைகளை